கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ப தலைவர் 173 படத்துக்கான அந்த அப்டேட் அப்படின்றது பயங்கர வெறித்தனமா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, யார் தான் இந்த படத்த டைரக்ஷன் பண்ணுவா? யார் தான் இந்த படத்த புரொடக்ஷன் பண்ணுவா? அப்படின்ற மாரி கேள்விகள்லாம் எழும்பிட்டு இருந்த நிலைமையில, நம்ம கமல்ஹாசன்ட்ட பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ப பிரசன்ட் சோசியல் மீடியா இவங்க வந்து இன்டர்வியூ எடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூலேருந்து நம்ம கமல்ஹாசன் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நட்சத்திரத்துக்கு தேவையான கதை, அத வந்து நான் ரெடி பண்ணேன். ஸோ அந்த கதை பார்த்தீங்கன்னா, அவருக்கு புடிக்கல. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு இன்வெஸ்டர் தான். நான் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அதனால நான் வந்து எனக்கு புடிச்ச நட்சத்திரத்துக்கான அந்த ஒரு ஸ்டோரியும் சரி, அந்த ஒரு டைரக்டரும் சரி, யார் யார வந்து அவர் விரும்புறாரோ அவங்கலாம் அந்த படத்துக்குள்ள போடுறதுக்காக நான் நினைப்பேன். இன்னும் நிறைய ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஜாயின் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, இவர் அஃபிஷியலா வந்து இப்ப ஷேர் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கைஸ். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தலைவர் 173 படத்தோட டைரக்டர் வந்து தனுஷ் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்படுது. அட்லி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஸோ நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இவங்க பேர்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு செம்மையான ஒரு வெறித்தனமான ஒரு குரூவ வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம தலைவர் 171 படத்துல அப்படின்ற மாதிரி 100% ஷோர் ஷேடா வந்து எதிர்பார்க்கலாம் எல்லாருமே. ஸோ இப்போ வந்து தனுஷ் தான் இந்த படத்தோட டேரக்டர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெளியே ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த டேரக்டர் வந்து ஃபைனலாக லாக் ஆயிருக்காரு அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம அஃபிஷியல் சைட்லேருந்து வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரமே வந்து ஆர்கேஎஃப்ஐ சைட்லேருந்து இதை பற்றின ஒரு கன்க்ளூஷன் அப்டேட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிறாங்க அப்படின்றது உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட அந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு படத்தை வந்து பொங்கலுக்கு இறக்கி ஆகணும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்ல நம்ம கமல்ஹாசன் சார் இருக்காரு. கண்டிப்பாக இதை பற்றின அப்டேட்ஸ் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது. சினிமா பற்றின இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.